வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. வழக்கம் போல இன்னைக்கும் நம்மளுடைய பிரதமர் மோடி குஜராத்ல காந்தி நகர்ல தேசபக்தி கிளாஸ் எடுத்திருக்கிறாரு. அதாவது என்ன சொல்லியிருக்கிறாரு, ஆபரேஷன் சிந்தூர் மூலமா ஆர்மி வந்து நம்மளுடைய மான மரியாதை எல்லாம் காப்பாத்தி குடுத்துட்டாங்க. ஆனா இது இன்னும் நாம நிலைநாட்டணும்னா அதுக்கு நாம என்ன பண்ணணும்? சுயசார்பாக மாறணும். ஆத்ம நிர்பரா மாறணும். அப்படி மாறணும்னா நீங்க எல்லாம் என்ன பண்ணணும்? ஃபாரின் ப்ராடக்ட்ஸ யூஸ் பண்றத முதல்ல நிறுத்தணும். இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்குன்னா, விநாயக சதுர்த்தினா சைனால பண்ண விநாயகர் பொம்மைய தான் நாம வச்சு கொண்டாடுறோம். அதோட கண்ணெல்லாம் இத்துணூண்டு இத்துணூண்டு இருக்குது. சைனாக்காரன் மாரி. சரியா தொறக்க கூட மாட்டேங்குது. ஹோலி அப்படின்னா உடனே சைனால இருந்து வர கலர்ஸ தான் நம்ம யூஸ் பண்றோம். அப்போ நீங்க உண்மையான தேசபக்தரா இருந்தாங்கன்னா, நாட்டுடைய நலன பத்தி யோசிக்கிறவரா இருந்தா, ஃபாரின் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றத முதல்ல நிப்பாட்டணும் அப்படின்னு ஒரு அட்வைஸ் குடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, வாங்குறவனுக்கு மட்டும் அட்வைஸ் பண்ணல. விக்கிறவனுக்கும் சேர்த்து அட்வைஸ் பண்ணியிருக்கிறாரு. விக்கிறவன் அப்படின்னா பெரிய பெரிய கார்ப்பரேட் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. இந்த சின்ன சின்ன தொழில் செய்றாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் நம்ம ஒரு அட்வைஸ் குடுத்திருக்கிறாரு. அதாவது அதிக லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக ஃபாரின் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் விக்காதீங்க. நம்ம நாட்டுல உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை விற்று அதுல இருந்து லாபம் சம்பாதிக்க பாருங்க. குறைஞ்ச லாபம் கிடைச்சாலும் அதுதான் வந்து நம்மள ஆத்ம நிர்பரா மாத்தும். மேக் இன் இந்தியா அப்படிங்கறத நம்ம முன்னோக்கி எடுத்துட்டு போகணும். அதுக்கு டீம் இந்தியாவா நாம மாறணும் அப்படின்னு எல்லாம் வழக்கம் போல உருட்டி இருக்கிறாரு. இன்னைக்கு காணொளியில இவர் பேசுனது என்ன? அதற்கு நேர்மாறாக இவருடைய அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்குது களத்துல அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னால பிராக்டிஸ் வாட் யூ பிரீச் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அடுத்தவங்களுக்கு பாடம் எடுக்கிறதுக்கு முன்னால நாம அதை கடைபிடிக்கிறோமா அப்படிங்கறத யோசிக்கணும் இல்லையா? மேடைக்கு மேடை தன்னை ஒரு ஏழை தாயின் மகன், நான் பாருங்க எவ்வளவு எளிமையான குடும்பத்துல இருந்து வந்தேன். இல்லாத ரயில்வே ஸ்டேஷன்ல டீ வித்து, இல்லாத ஒரு காலேஜ்ல இல்லாத ஒரு கோர்ஸ நான் படிச்சு, இன்னைக்கு என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸ படிச்சுட்டு, இன்னைக்கு உங்க முன்னால நாட்டுடைய பிரதமரா நிக்கிறேன். இந்த ஏழை தாயின் மகனுடைய ஆடம்பர வாழ்க்கை என்ன அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்க வேண்டாமா? மத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றாருல, ஃபாரின் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்ட்டு. ஆனா நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்றாரு அப்படிங்கறத பாருங்க. முதல்ல அவர் தங்கக்கூடிய வீடு சென்ட்ரல் விஸ்தால இருக்கிற இவரோட வீடு கிட்டத்தட்ட 12 ஏக்கர்ல பல கோடி செலவுல ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை. வேலைக்காரங்க மட்டும் 100 பேருக்கு மேல இருப்பாங்கங்க. மாச செலவு பல கோடியில போகும். பேசிக் ஹவுஸ் ஹோல்ட் எக்ஸ்பென்சஸ். சரி, இவர் இருக்கிற வீடு இப்படி இருக்குன்னா, இவர் பயன்படுத்தக்கூடிய காரும் இந்தியன் மேக் கிடையாதுங்க. ஆரம்பத்துல பிரதமர் ஆகும்போது BMW 7 சீரிஸ். அதுக்கப்புறம் பாதுகாப்பை கருதி இவருக்கு ரேஞ்ச் ரோவர். இந்த ரேஞ்ச் ரோவருடைய மதிப்பே சில பல கோடிகள் இருக்கும். அப்படிப்பட்ட ஃபுல்லி ஆர்மர்ட் ரேஞ்ச் ரோவர்ல தான் நம்ம டிராவல் பண்ணுவாரு. வெளிநாடுகெல்லாம் போறீங்கன்னா சொல்லவே வேண்டாம். இவருக்காக கஸ்டமைஸ் பண்ணி செய்யப்பட்ட போயிங் 747. இதோடைய மதிப்பு கிட்டத்தட்ட 8,000 கோடி ரூபாய். அப்படிப்பட்ட வெளிநாட்டு விஷயங்களை தான் நம்ம பயன்படுத்துவாரு. அவர் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ பார்த்து எத்தனை பேர் ஆச்சரியப்பட்டிருக்காங்க தெரியுமா? உலக அளவுல மோடிக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கிறதே அவருடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸுக்காக தாங்க. நீங்களே பார்த்திருப்பீங்களே எவ்வளவு வீடியோஸ்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறாருன்னா குறைஞ்சது 1 மணி நேரத்துக்கு ஒரு ட்ரெஸ்ன்னு 3 ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவாரு. சினிமால பாப்புலர் சூப்பர் ஹீரோஸ் கூட அவ்வளவு ட்ரெஸ் சேஞ்ச் ஒரு பாட்டுல கூட பண்ண மாட்டாங்க. நம்ம 1 மணி நேரத்துக்கு ஒரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவாரு. அது எங்க போனாலும் சரி. தியானம் பண்ண போனாலும் சரி, இல்ல மகா கும்ப மேளால குளிக்க போனாலும் சரி, இல்ல வெளிநாட்டுல யாராவது தலைவர்களை மீட் பண்ண போனாலும் சரி, டிசைனர் வேர்ல தான் நம்ம போவாரு. அதுவும் எப்படி? மோனோகிராம்டு சூட். இவர் போடக்கூடிய சூட்டுடைய விலை கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய். அதுல நரேந்திர மோடின்னு அதுலயே அவங்க வந்து நெய்திருப்பார்கள். ஆனா இந்த 10 லட்சம் ரூபாய் சூட்ட ஒரு தடவை தாங்க நம்ம போடுவாரு. அவர் ரிப்பீட் எல்லாம் பண்ண மாட்டாரு. அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னா, அத ஆக்ஷன்ல கொண்டு போய் விப்பாங்க. அந்த ஏலத்துல குஜராத்ல இருக்கிற யாராவது ஒரு முட்டா சங்கி வைர வியாபாரி 10 லட்சம் ரூபாய் சூட்ட 4,3 கோடி ரூபாய் கொடுத்து வாங்குவாங்க. ஏன்னா பிரதமர் மோடி போட்ட சூட் இல்லையா? அதனால அதுக்கு வேல்யூ ஜாஸ்தி. சரி, இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. இவரை பத்தி நரேந்திர மோடி த மேன் த டைம்ஸ் அப்படின்னு நிரஞ்சன் முகோபாத்யாய் அப்படிங்கிறவர் ஒரு புத்தகம் வெளியிட்டாரு. சங்கிகளுடைய பேராதரவு பெற்ற இந்த புக். அந்த புக்ல என்ன சொல்லியிருக்கிறார்னா, மோடிக்கு ஃபாரின் ப்ராடக்ட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். அதுல மட்டும் பாருங்க, அவருக்கு குறிப்பா சுவிட்சர்லாந்துல செய்யப்பட்ட மொவாடோ வாட்ச்னா ரொம்ப பிடிக்குமா. அந்த வாட்சோட விலை கிட்டத்தட்ட 1,50,000 லட்சம் ரூபாய். அந்த பர்டிகுலர் மாடல் அதுல எவ்வளவு மாடல் வச்சிருக்காருன்னு தெரியாது. ஆனா அவர்கிட்ட ஒரு ஹியூஜ் கலெக்ஷன் ஆஃப் வாட்சஸ் இருக்கு அப்படின்னு நிறைய செய்திகள்ல நம்ம படிச்சிருக்கோம். அதே மாதிரி அவர் யூஸ் பண்ணக்கூடிய சன்கிளாசஸ் இருக்கு இல்லையா? மேபாக் சன்கிளாசஸ். இது கிட்டத்தட்ட 1,50,000 ரூபாய் விலை.
அதே மாதிரி பிவல்கேரி சன் கிளாஸஸ் கேதார்நாத்துக்கு வந்தார்ல, அப்ப ஸ்டைலா போட்டுட்டு வந்தார்ல மனுஷன். அது கிட்டத்தட்ட 1,50,000 ரூபாய். அதே மாதிரி இவர் யூஸ் பண்ணக்கூடிய பேனா, நம்ம ஆளு 25,000 ரூபாய் மதிப்புள்ள பேனா தான் யூஸ் பண்ணுவாரு. மாண்ட் பிளாங்க் பேனானா அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. வாட்ச், பேனா, சன் கிளாஸஸ் இதெல்லாம் வந்து கலெக்டர்ஸ் ஐட்டமா நெறைய விஷயங்கள அவர் கலெக்ட் பண்ணி வைக்கிறாரு அப்படின்னு செய்திகள்ல வருது. அது மட்டும் இல்ல, தாய்வான்ல இருந்து இம்போர்ட் பண்ண மஷ்ரூம தான் நம்ம சாப்பிடுவாராம். அது வந்து கிட்டத்தட்ட 80,000 ரூபாய் விலையாம். உள்ளூர்ல விளையிற மஷ்ரூம் எல்லாம் அவருக்கு பிடிக்காது. தாய்வான்ல இருந்து எடுத்துட்டு வரணுமா. இது இல்லாம வாரா வாரம் டைமண்ட் ஃபேஷியலாம், ஹேர் கட் பண்ணுவாங்களாம், ட்ரிம் பண்ணி விடுவாங்களாம். எப்பவுமே ஒரு முடி தாடியிலயோ, தலையிலயோ அப்படி இப்படி கழிஞ்சிட கூடாதாம். அப்படி கலைஞ்சா ரொம்ப அப்செட் ஆயிடுவாராம். இத நான் சொல்லலங்க. அவருடைய பர்சனல் டெய்லர் சொல்றாரு. அவர் பேரு பிபின் சௌஹான், அகமதாபாத்தை சேர்ந்த டெய்லரா. அவர் சொல்றாரு, 3 விஷயத்துல மோடி ரொம்ப கவனமா இருப்பாரு. காம்ப்ரமைஸே பண்ண மாட்டாரு. ஒண்ணு அவர் கண்ணு, இன்னொன்னு அவர் குரல், 3வது அவர் போடக்கூடிய ஆடைகள். அப்போ ஒரு ஏழை தாயின் மகன் அப்படின்னு மேடை மேடையா ஏறி புலம்பக்கூடிய ஒருத்தர், ஏழை எளிய மக்களின் அடையாளம் தான். உங்களில் ஒருவன் நான். பாருங்க இன்னைக்கு பிரதமர் பதவியில வந்து உட்கார்ந்திருக்கேன் அப்படின்னு மேடைக்கு மேடை பேசக்கூடிய ஒருத்தர், தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எவ்வளவு ஆடம்பரமான ஒரு போலித்தனமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்போ ஊருக்கு மட்டும்தான் உபதேசம். நீங்க வந்து மாண்ட் பிளாங்க் பேனாவை யூஸ் பண்ணுவீங்க, மேபேக் சன்கிளாசஸ் போட்டுப்பீங்க, மொவாடோ வாட்ச் கட்டுவீங்க, டிசைனர் ஷூ போட்டுக்குவீங்க, டிசைனர் ஜெட்ல பயணம் பண்ணுவீங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய ஏழை எளிய நடுத்தர மக்கள் கிட்ட மட்டும் அட்வைஸ் பண்ணுவீங்க. ஃபாரின் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. எவ்வளவு அபத்தமா இருக்குல்ல. இதே கூட்டம் தான் பாரத் ஜோடோ யாத்ரால ராகுல் காந்தி போட்டிருந்த டி ஷர்ட் விமர்சனம் பண்ணாங்க. பாருங்க எவ்வளவு காஸ்ட்லியான ஷூ போட்டிருக்காரு. பாருங்க எவ்வளவு காஸ்ட்லியான டி ஷர்ட் போட்டுக்கிட்டு பாரத் ஜோடோ யாத்திரை போறாரு. முதல்ல அடுத்தவங்களை குறை சொல்றதுக்கு முன்னால நம்ம தலைமை என்ன பண்ணுது, எப்படிப்பட்ட ஒரு இரட்டை வாழ்க்கை வாழுது அப்படிங்கறத யோசிச்சுட்டு அடுத்தவங்களை விமர்சனம் பண்ணணும். இந்த நாட்டுல எத்தனையோ பிரதமர்கள் இருந்திருக்காங்க. அவங்களுடைய சிம்பிளிசிட்டிக்காக அறியப்பட்டவர்கள். நேரு ஜாக்கெட் அப்படிங்கறது அவ்வளவு பிரபலமாச்சு. நேரு கிட்ட இல்லாத பணமா? அவர் நினைச்சிருந்தா இந்த மாதிரி டிசைனா டிசைனர் வேர் எல்லாம் போட்டுட்டு சுத்த முடியாதா? கலர் கலரா டர்பன் கட்டி இருக்க முடியாதா? ஆனா சிம்பிளா அந்த நேரு ஜாக்கெட், அந்த ஒத்த ரோஜாவோட அது எவ்வளவு பாப்புலர் ஆச்சு. அந்த ஜாக்கெட் இன்னைக்கு பார்த்தா கூட ஜவஹர்லால் நேரு ஞாபகம் வராருல. இந்திரா காந்தி யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு இருக்கிற காசுக்கு, அவங்களுக்கு இருக்கிற வசதிக்கு எவ்வளவு ஆடம்பரமா இருந்திருக்கலாம். ஒரு சிம்பிள் காட்டன் சாரி. பெரும்பாலும் அதோட எந்த ஜுவல்லரியும் கூட இருக்காது. ஆனா அது அவ்வளவு ஸ்மார்ட்டா, அவ்வளவு எலகென்ட்டா, அவ்வளவு பெரிய ஒரு ஸ்டைல் ஸ்டேட்மெண்டா மாறுச்சு. லால் பகதூர் சாஸ்திரி ஒரு சிம்பிள் தோத்தி, ஒரு சட்டை. இதை தாண்டி அவர் எதுவும் அணிந்ததா நம்ம பார்த்ததே கிடையாது. இப்படிப்பட்ட பணிவான பிரதமர்களை நாம பார்த்துட்டு வந்திருக்கிறோம். ஸ்டைலுங்கிறது கிரியேட் பண்ண முடியாது. அது இயல்பா வரணும். ஒரு சிம்பிள் காட்டன் சாரி கட்டினா கூட எலகண்டா எப்படி தெரியுதோ அப்படிங்கறத இந்திரா காந்தி போன்றவர்கள்ட்ட இருந்து நம்ம கத்துக்கணும். ஒரு சிம்பிளா ஒரு தோத்தி சட்டை போட்டாலும் சரி, இல்ல ஒரு சிம்பிளா ஒரு குர்தா போட்டு ஒரு ஜாக்கெட் போட்டாலும் சரி, தன்னுடைய பாடி லாங்குவேஜ் மூலமாக ஒரு ஸ்டைல் ஸ்டேட்மெண்டா இருந்தாங்க. ஜவஹர்லால் நேரு, லால் பகதூர் சாஸ்திரி போன்றவர்கள். இதெல்லாம் இயல்பா வரணும். எல்லாத்தையும் போலி பிம்பமாக உருவாக்கி வராது. சரி இவர் இவ்வளவு பேசுறாரு. நீங்க யோசிச்சு பாருங்களேன். இந்த பேச்சுக்கு பின்னால இருக்கக்கூடிய இவருடைய எண்ணம் என்ன அப்படின்னு. ஒரு எக்கனாமிக் நேஷனலிசம் பேசிட்டு இருக்காங்க. எல்லாத்துலயும் நேஷனலிசம் கொண்டு வரணும். எல்லாத்துலயும் தேசப்பற்ற கொண்டு வரணும். அப்படித்தானே போயிட்டு இருக்கு இவங்க வாழ்க்கை. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? மேக் இன் இந்தியாவா, ஆத்ம நிர்பரா நம்ம இருக்கணும்னு சொல்ல வரீங்க. அதுக்கு முக்கியமான 2 விஷயம் என்ன தேவை? உள்நாட்டு உற்பத்திய நாம அதிகரிக்கணும். வெளிநாட்டுல இருந்து நம்ம இம்போர்ட் பண்றத நம்ம குறைக்கணும். இந்த 2த்தையும் நாம கடைபிடிச்சோம்னா தான் இவங்க சொல்ற மாதிரி சுயசார்பாக ஆத்ம நிர்பர் பாரதாக நாம மாற முடியும். ஆனா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இந்தியாவுல இருக்கக்கூடிய நிலைமை என்ன தெரியுமா? பிஜேபி கொண்டு வந்திருக்கிற பாலிசிஸ்னால இன்னைக்கு இங்க என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுமா? வரலாறு காணாத அளவுக்கு மேனுஃபேக்சரிங் செக்டார் இங்க சுருங்கி போயிருக்கு. 2014, 15ல பாத்தீங்கன்னா ஜிடிபில மேனுஃபேக்சரிங் செக்டாரோட ஷேர் மட்டும் 16.3% இருக்கு. இன்னைக்கு அது குறைஞ்சு 2023, 24ல மேனுஃபேக்சரிங் செக்டாரோட கான்ட்ரிபியூஷன்
வெறும் 14.1ல வந்து நிக்குது. மேனுஃபேக்சரிங் செக்டாரே சுருங்கி போச்சு. அதற்கான காரணம் என்ன? இந்த 10 வருஷமா சிறு குறு தொழில்கள கவனிக்காம பெரிய பெரிய கார்ப்பரேட்டுக்கு கைக்கூலியா வேலை பார்த்துட்டு இருக்கு இந்த அரசாங்கம். நம்ம கிட்ட ஃபாரின் ப்ராடக்ட்ஸ யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு பேசிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க? குளோபலைசேஷன் அப்படின்னு பேசுவாங்க. அதிதி தேவோ பவா, வசுதைவ குடும்பகம் அப்படின்னு பேசுவாங்க. இன்னொரு பக்கம் யூகே, யூரோப்பியன் யூனியன், ஆஸ்திரேலியா எல்லாருடைய ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போடுவாங்க. பெரிய பெரிய கார்ப்பரேட்டுகளுக்காக பர்சனலா போய் நம்ம புரோக்கர் வேலை பார்த்து அவங்களுக்கு கான்ட்ராக்ட் வாங்கி கொடுப்பாரு. ஆஸ்திரேலியாவுக்கு போவாரு, அதானிக்கு கான்ட்ராக்ட் வாங்கி கொடுப்பாரு, ஸ்ரீலங்காக்கு போவாரு, அங்க அதானிக்கு கான்ட்ராக்ட் வாங்கி கொடுப்பாரு. இப்படி கார்ப்பரேட்டுகளை ஒரு பக்கம் வளர்த்தி விட வேண்டியது. இன்னைக்கு நிலைமை என்ன தெரியுமா? சைனால இருந்து நாம எவ்வளவு இம்போர்ட் பண்றோம் தெரியுமா? நம்மளுடைய ஒட்டுமொத்த இம்போர்ட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 732 பில்லியன் டாலர்ஸ். அதுல கிட்டத்தட்ட 100 பில்லியன் டாலர்ஸ்க்கு மேல சைனா கிட்ட இருந்து நாம இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். சைனாவோட நமக்கு இருக்கிற ட்ரேட் டெபிசிட் மட்டும் கிட்டத்தட்ட 85 பில்லியன் டாலர்ஸ். சைனாவோட மட்டும் நான் பேசுறேன். இந்த மாதிரி எத்தனையோ நாடுகள்ல இருந்து நாம இன்னமும் இம்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம். இங்க இருக்கக்கூடிய மேனுஃபேக்சரிங் செக்டாரை கவனிக்காம வெளிநாடுகள்ல இருந்து இப்படி தொடர்ந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தா எந்த காலத்துல ஆத்ம நிர்பர் பாரதா மாறுறது? இந்த கேள்விதானே நீங்க கேட்பீங்க. இன்னைக்கு பாருங்க, எலக்ட்ரானிக்ஸ்னா சைனால இருந்து வருது. பார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ்க்கு ரா மெட்டீரியல்ஸ் கிட்டத்தட்ட 60% மேல சைனால இருந்து நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். மெஷினரி சைனால இருந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ரீட்டைல் ஃபேஷன்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு டிஃபென்ஸ் வரைக்கும் எல்லாத்தையுமே நம்ம இம்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம். ரஃபால் விமானம் வாங்கணும். இப்ப சமீபத்துல யூஎஸ்ல போயிட்டு அங்க யூஎஸ்ல இருந்து விமானம் வாங்குறதுக்காக அக்ரிமெண்ட் போட்டுட்டு வந்திருக்காரு நம்ம அப்ப நம்ம போடுற ஜெட்டி பனியன்ல இருந்து நம்ம ஆர்மி யூஸ் பண்ற டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் வரைக்கும் இன்னைக்கு வெளிநாட்டுல இருந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த லட்சணத்துல நீங்க அட்வைஸ் பண்ணலாமா? அட்வைஸ் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? நீங்க அட்வைஸ் பண்ற மாதிரியே ஃபாரின் ப்ராடக்ட்ஸ் வாங்குறத நாங்க நிறுத்தணும்னா அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? உள்நாட்டு உற்பத்தியை பெருக்கணும். அதற்கான வயபிள் ஆல்டர்னேட்டிவ் நீங்க கொடுக்கணும். இன்னைக்கு மக்கள் ஏன் வெளிநாட்டு பொருட்கள் விரும்புறாங்க? ஏன்னா அது சீப் ஆயிடுச்சு, ஈஸியா அஃபோர்டபிள் ஆயிடுச்சு, நல்ல டியூரபிலிட்டி இருக்கு, நல்லா உழைக்குது. அப்போ அப்படிப்பட்ட ப்ராடக்ட்ஸ்க்கு மாற்றாக இங்க நமக்கு என்ன ப்ராடக்ட் அவைலபிளா இருக்கு? சைனாக்காரன் அதை தான் பண்ணியிருக்கிறான். அவனுடைய உற்பத்தியை அவன் ஸ்ட்ராங் பண்ணிட்டான். இன்னைக்கு எந்த இன்டர்நேஷனல் பிராண்ட் எடுத்துக்கிட்டாங்களோ அதற்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் சைனால இருக்கும். சைனாக்கு போனவங்களுக்கு அதை பத்தி தெரியும். நீங்க சைனா விசிட் பண்ணிருந்தீங்கன்னா எல்லா இன்டர்நேஷனல் பிராண்டுக்கு ஈக்குவலண்டும் அங்க இருக்கும். ஆனா அது லோக்கலா மேனுஃபேக்சர் பண்ண பிராண்ட். அதே குவாலிட்டி இருக்கும், அதே டியூரபிலிட்டி இருக்கும். இன்னைக்கு அப்படி தன்னுடைய மேனுஃபேக்சரிங் செக்டாரை ஸ்ட்ரெங்தன் பண்ணதுனால தானே ஒரு குளோபல் பவர் ஆஃப் சைனா இமர்ஜ் ஆயிட்டு இருக்கு. ஆனா இதத்தான் நம்ம ரொம்ப தெளிவா செஞ்சுக்கிட்டு இருக்காரு. கேட்டா தேசபக்தி அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுடைய தேசபக்தியோட லட்சணம் என்ன தெரியுமா? போன வருஷம் சுதந்திர தினத்துக்கு ஹர் கர் திரங்கா அப்படின்னு இவங்க கொண்டாடினாங்கல்ல, ஆசாதி கா அமிர்த் மகோத்சவ்னு. அந்த திருவிழாவில இந்த சங்கி கூட்டம் யூஸ் பண்ண இந்திய கொடிகள் மேட் இன் சைனா. இதுதான் இந்த போலி கூட்டத்தோடைய தேசபக்தியோட லட்சணம். மேக் இன் இந்தியான்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்கல்ல, இந்த மேக் இன் இந்தியாவுடைய லோகோவே ஒரு வெளிநாட்டு கம்பெனியை வச்சு டிசைன் பண்ணாங்க. இதுதான் இவங்களுடைய லட்சணம். இன்னைக்கு நம்மளுடைய பெரும்பாலான இம்போர்ட்டுக்கு தேவைகளுக்கு ரா மெட்டீரியல்ஸ்க்கு சைனாவை நம்பி இருந்துட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் ட்ரம்ப் எதை பத்தியும் மதிக்காம நம்ம நாட்டு பொருட்களுக்கு அவர் டாரிஃப் டிசைட் பண்றாரு. ஆனா இதெல்லாம் எதிர்த்து பேச நம்ம ஜிக்கு துப்பு இல்ல, திராணி இல்ல. அப்ப ஏமாந்தவன் எலிச்சவாயன் எவன் கிடைக்கிறானோ அவன் தலையில மிளகா இருக்க வேண்டியது. ஃபாரின் பொருட்கள்லாம் வாங்காதீங்க, ஃபாரின் பொருட்கள்லாம் உற்பத்தி பண்ணாதீங்க, ஃபாரின் பொருட்கள்லாம் விக்காதீங்க. ஏன் இந்த அட்வைஸை ஏன் உங்க கார்ப்பரேட் நண்பர்களுக்கு நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க? ரீட்டைல்ல ஆரம்பிச்சு டிஃபென்ஸ் வரைக்கும் இன்னைக்கு வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுடைய கார்ப்பரேட் கூட்டம். இவர் இன்னைக்கு இவ்வளவுதும் வாய்க்கிலேயே பேசுறாருல குஜராத்ல. இவர் பேசக்கூடிய இதே நாள் இன்னொரு செய்தி என்ன தெரியுமா? பாஜக ஆளக்கூடிய உத்தரப்பிரதேஷ் மாநிலத்துல சீனாவை சேர்ந்த 2 பெரிய ஃபுட்வேர் நிறுவனங்கள், காலனி நிறுவனங்கள் கான்பூர்லயும் ஆக்ராலையும் ஃபுட்வேர் சிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ண போறாங்களாம். இது மூலமாக 10 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க போறோம் அப்படின்னு உத்தரப்பிரதேஷ் அரசாங்கம் தன்னுடைய அபிஷியல் ட்விட்டர் ஹேண்டில் பெருமை பீத்திக்கிட்டு இருக்கான்.
நம்ம ஜி என்னடான்னா, வெளிநாட்டு பொருட்கள பயன்படுத்தாதீங்க. அதிக லாபம் வருது அப்படிங்கிறதுக்காக வெளிநாட்டு பொருட்கள விக்காதீங்க. உள்நாட்டு பொருட்கள பயன்படுத்த நாங்க ரெடி சார். உள்நாட்டு பொருட்களுக்கு மதிப்பு குடுக்கறதுக்கு நாங்க ரெடி. ஆனா, அத உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த பிசினஸ் மேனுக்கு நீங்க ஏன் சார் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க? எல்லா இன்சென்டிவையும் தூக்கி கார்ப்பரேட் கையில குடுத்துட்டு, ஏழை எளிய நடுத்தர மக்களுடைய வயத்துல அடிச்சுட்டு, எப்படி உங்களால மனசாட்சியே இல்லாம அட்வைஸ் பண்ண முடியுது? முதல்ல நாம அடுத்தவங்களுக்கு சொல்ற அட்வைஸ நாம ஃபாலோ பண்ணணும். முதல்ல நீங்க ஃபாரின் ப்ராடக்ட்ஸ யூஸ் பண்றத நிறுத்துங்க. ஏழை தாயின் மகன், ஏழை தாயின் மகன்னு சொல்றீங்கல்ல, அந்த ஏழை தாய் மகன் லட்சணமா கொஞ்சம் சிம்பிளா வாழ பழகுங்க. அதுக்கப்புறம் அடுத்தவனுக்கு அட்வைஸ் பண்ணுங்க. கூரை ஏறி கோழி பிடிக்க வக்கில்லையாம். இதுல வானம் ஏறி வைகுண்டம் போக போறாங்களாம்.